இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் நினைவகம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம மட்டும் வரல, தனிகை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனிகை கூடவும் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்களா தொப்பிலாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த தொப்பிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் தொப்பியா. ஸோ நம்ம ஊரெல்லாம் கிடைக்காதான், போய் சொல்கிறான். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா காமராஜர் நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம போகலாம் உள்ள. நம்ம அந்த தறியில் நெய்வாங்கல்ல கைஸ், என்னமோ ஒரு வீல் மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு வீல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்குது. நாம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா அவருடைய சிலை இருக்குது கைஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்களா அடிக்கிற வெயிலுக்கு எல்லா செடிகளுமே காஞ்சிடுச்சு. அப்படியே காஞ்சி கருவாடாக இருக்குது கைஸ். என்ன தான் தண்ணி அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, செடிங்க நல்லா வாடி போயிட்டு தான் இருக்குது. கூட்டமாக பார்த்தீங்களா கம்மியாக தான் இருக்குது. திரும்பி நான் வந்து ஹாலிடேஸில் தான் வந்திருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதுவே பீச்சு பக்கத்தில் இருந்தால் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் கைஸ் இருக்குது. காலியாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா யாருமே இல்லை. ஒரு காமராஜர் ஐயா நினைவகம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இருங்க நம்ம நேராக இங்கே போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுவோம். எல்லா இடத்துலையும் நம்ம பார்ப்போம் இல்லை கைஸ் அந்த அணையாத நெருப்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தியாகச்சுடர் காமராஜர் ஐயா பாரத ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமாதி தான் அங்கே பார்க்க முடியுது. ஸோ நம்ம அப்படியே போகலாம். மற்ற தலைவர்களோட சமாதிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போக முடியாது கைஸ், கிட்ட வரைக்கும் போக முடியாது. ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகவும் முடியுது, நம்மளால் தொடவும் முடியுது. அதுதான் காமராஜர் ஐயான்றது. ஸோ எல்லாருமே வந்து எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருந்தார். ஸோ நல்ல ஒரு தலைவர்னே கூட சொல்லலாம் கைஸ். ஓகே, அவருடைய நினைவகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்பாட் லைட்டில் கூட அங்கே வச்சுருக்காங்க கைஸ். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்பாட் லைட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாவையும் பார்க்க முடியுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா இருக்குது. ஸோ இந்த இடத்துல புறா கூண்டு இருக்குது அந்த ஒரு லைட்டில். இப்படி தாங்க இருக்குது காமராஜர் ஐயாவுடைய நினைவகம். நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து காட்டுறேன், முன்னாடி நம்ம போவோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க ஒரு கேட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஒரு கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பெஞ்சில் கூட மூலையில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா மக்கள் கூட வந்து உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடம் தாங்க சொல்லணும். ஸோ அமைதியான இடத்துல நம்ம ஐயாவும் இங்கே இருக்கார். ஸோ இதுதாங்க இவருடைய சமாதி இருக்கிற இடம். நம்ம அப்படியே சைடில் இன்னும் நிறைய இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதையும் போயிட்டு பார்க்கலாம் வாங்க காய்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் ஐயா நினைவகம். ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்படியே நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு 2 பில்டிங்லாம் இருக்குது. அது என்னென்ன பில்டிங்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இந்த ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்கும் என்ன பில்டிங் நம்ம போயிட்டு பார்ப்போம். இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அயோத்திய தாச பண்டிதர் அவருடைய சிலை தான் கைஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு இருக்குது வழி. நம்ம இந்த சைடு வழியாக போவோம். 4 பக்கமும் 4 வழி இருக்குது கைஸ். இந்த ஒரு வழி தான் நல்ல வழி, கொஞ்சம் பெரிய வழியாக இருக்கிறதுனால இந்த சைடு நான் வந்துட்டேன். அயோத்தி பண்டிதர் அங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டான் தனிகை. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் இருந்து வரோம், அவன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கம் இருந்து வரோம். இவர் தாங்க திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர். நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட கட்சிகள் என்று தொடரும் திராவிட இயக்க வரலாற்றின் தொடக்கப்புள்ளி. இவர் தாங்க திராவிட கட்சியோட தொடக்கப்புள்ளி. அதிலே போட்டிருக்கு திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர். ஓ, ஒருவேளை இது அவருடைய சமாதியாக இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிலை இருக்கிற ஒரு இடம். ஓகே, காமராஜர் ஐயா அவருடைய நினைவகத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பேரொளி, அந்த ஒரு திராவிட இயக்கத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியே இருந்தவர் தான் இவர். ஸோ அவருடைய சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்குது. அப்படியே நம்ம பின்னாடி ஒரு பில்டிங்கை பார்க்குறோம்ல கைஸ், அந்த ஒரு பில்டிங்கு இருக்குண்ணா. நான் உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு காட்டுறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை கைஸ், கூட்டமே இங்கே இல்லவே இல்லை சுத்தமாக. அந்த மாதிரி மக்கள் அதிகமாக வராத ஒரு இடத்துல தான் இருக்குது இதெல்லாம்.
இந்த ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி கைஸ். ஸோ லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். அந்த சைடு போனோம்னா அந்த காந்தி மண்டபம் அதெல்லாம் இருக்குதுன்னு நான் கேள்விப்படலை. நான் அங்கே பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ நம்ம அங்கே போகலாம் வாங்க காய்ஸ். இந்த ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் இருக்கிற ஏரியா வாங்க கைஸ். ஸோ இதுக்கு பக்கத்தில் காம்பவுண்டு தாண்டினா தான் அவர் தான் இருக்கிறாராம். ஸோ இங்கே இருக்கிற செக்யூரிட்டி அண்ணா அவர்கிட்ட தான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம அப்படியே போகலாம். போயிட்டு இந்த ஒரு இடமும் பார்ப்போம். இது பார்த்தீங்களா விசில் வச்சு அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு எல்லாரையும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோடி புறாக்கள் இங்கே இருக்குதா, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் ஆச்சு நோத்துறாரு கிளம்பங்கடான்னு. இங்கே வந்து பார்த்திங்களா இரட்டை மலை சீனிவாசன் மணிமண்டபம். இதுவும் பார்த்திங்கன்னா காலியாக தான் கைஸ் இருக்குது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆள் தான். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்களா என்னமோ ஒரு ஃபாரினர்ஸ் தோற்றம் இருக்குது பாருங்கள். நம்ம கிட்ட போய் காட்டுற பாருங்களேன். இவர் நம்ம ஊர் ஆளுன்னே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினர் லுக்கு இருக்குது. அடைக்கெத்தா பாக்கெட்டில் கை விட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா, இரட்டை மலை சீனிவாசன். ஓகே கைஸ், அவருடைய சிலை இருக்குது. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்களா யாருன்னு நல்லா வெயிலுக்கு அடக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க கைஸ். இது மட்டும்தான் இருக்குது, குட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணானு போவோம் வாங்க. நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். இந்த ஒரு இடத்துல நிறைய ஸ்டாட்யூங்களை நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது இந்த ஒரு இடமே. இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்தவச்சலம் நினைவிடம். ஸோ ஓகே கைஸ், நம்ம அங்கே அவருடைய சிலையை பார்த்தேன்ல கைஸ். ஸோ திராவிடர் அந்த கட்சி தோன்றதுக்கு முன்னாடி அவர் தானே தொடக்க புள்ளியாக இருந்தார். ஸோ அவருடைய சமாதி இங்கே தான் கைஸ் இருக்குது. திரு எம் பக்தவச்சலம் வந்து பார்த்திங்களா முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு, அவருடைய சமாதி தான் கைஸ் இது. இதுவும் வந்து பார்த்திங்களா சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆள் நடமாட்டமும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னு இல்லை, யாருமே இல்லை. ஸோ காலியாக தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல சிலை கைஸ், இவருடைய சிலை பெரியவர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. பெரியவர் எம் பக்தவச்சலம், தோற்றம் 1897 1987 7/7 வேற மாதிரி கைஸ். ஸோ அவருடைய நினைவிடம் தான் கைஸ் இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அந்த கேட்டு கம்பி தடுப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. யாராலையும்னா வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ இவருடைய நினைவிடமும் அப்படியே நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஒரு 4 பேருடைய சிலை இருக்குது. 4 பேர் இல்லை 3 பேர். ஓகே, யார் இவங்களா? முக ஸ்டாலினா அவருடைய இல்லை கைஸ், அவர் வந்து திறந்து வச்சுருக்காரு. நான் கூட அவருடைய சிலை என்னன்னு நினச்சேன், ஆனால் அவர் இல்லை. மருது பாண்டியர்கள் திருவுருவச் சிலை கைஸ். நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், அவர் பேர் பெருசாக இருக்குவே. ஓகே கைஸ், அவருடைய சிலை தான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மொழி போர் தியாகிகள் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம அங்கேயும் போகலாம் வாங்க. மொழி போர் தியாகிகள் மணிமண்டபம், நம்ம அங்கே தாங்க வந்திருக்கோம். ஓகே, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போர் தியாகிகள் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இருக்க போகுது. ஆமாம், அதே தான் கைஸ். மாவட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர். எங்கே திருவண்ணாமலை காணோம்? எங்கே தனியே நம்மூர்? அதோ இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம ஊருக்கு வருவோம். நம்ம வந்து பார்த்திங்களா திருவண்ணாமலை. ஓகே, திருவண்ணாமலையிலேருந்து யார்? ஐயா கன்னியப்பன் ஆரணி கைஸ். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் ஆரணி. ஓகே, ஆரணியில் நிறைய பேர் இருக்காங்க கைஸ், போராட்ட தியாகிகள். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் கைஸ் ஆரணி. கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் தான். பரவாயில்ல, அவங்களுடைய ஃபோட்டோவும் இந்த ஒரு இடத்துல இருக்குன்னும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு கைஸ். ஓகே, மாவட்டமாக இருக்குது. ஸோ நான் எங்கள் ஊர் மாவட்டத்தை நான் வீடியோ எடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்தீங்கன்னா இதை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோட்டோவில், நீங்கள் பார்த்துக்கங்க. என்னடா இவன் உன்னுடைய மாவட்ட தலைவருடைய மட்டும் ஃபோட்டோ காமிச்சிட்டு மற்ற மாவட்ட தலைவரோட ஃபோட்டோலாம் எங்கே நீங்கள் கேட்பீங்கள. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்து தலைவர்னு சொல்லாமல் போராட்ட தியாகிகளுடைய ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்துக்கங்க கைஸ்.
ஓகே, ஓவராலாக எல்லா மாவட்டத்தோடைய தலைவருடைய ஃபோட்டோ காமிச்சிட்டு இருப்பேன். நம்ம அப்படியே வெளியே போகலாம். தலைவர் இல்லை, தியாகிகள். அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா தியாகிகள் மணிமண்டபம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும். ரேக்காக பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ். இந்த ஃபோட்டோலாம் செருப்பு எதுக்கும் வெளியே விட்டு போயிடலாம். ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டமாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஸோ ஏன்னா மொத்தமாக காட்டணுன்னா டைம் ஆயிரும், வீடியோவும் லென்த்தாக போயிடும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டீங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் நான் காட்டுறேன். ஒரு முக்கியமான பிளேஸ் வந்தால் நான் உங்களுக்கு அதை அதிகமாக காட்டுறேன். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க கைஸ், போவோம். கைஸ் நாங்களும் அங்கே காமராஜர் நினைவிடத்தில் ஆரம்பித்தோம், போயிட்டே இருக்குது. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைஸ் சிதம்பரனார் அவருடைய சிலை இருக்குது. நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். செய்தி மக்கள் தொடர்புத்துறை சிதம்பரனார் அவருடைய சிலை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைஸ் தமிழருடைய அடையாளமாக அந்த ஏர் உழுவாங்கல்ல கைஸ், ஏர் உழுவை பயன்படுத்துவாங்கள்ல, அதுன்னு தான் நினைக்கிறேன். என்னடா அதுதானடா செக் ஆட்டுறதா? ஓ, செக் ஆட்டுறதா என்னமோ அது கைஸ். அந்த ஒரு சிலை தான் இருக்குது நல்லா பெருசாக. இந்த சைடு பாருங்கள் கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காந்தி மணி மண்டபம். நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் கைஸ். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல இருந்து காட்டலையே காந்தி மணி மண்டபம். ஸோ இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கான ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தி ஐயா அவர் இருக்கார். இங்கே பார்த்திங்களா கைஸ், நம்ம அந்த கிளாஸ் மேலே நடப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் நம்ம காந்தி ஐயா. ஓகே கைஸ், நம்ம மணிமண்டபத்துக்குள்ளே போகலாம் கைஸ். காந்தி மணி மண்டபம். ஸோ இந்த ஒரு வழியாக நான் போக போகிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே நேராக போவோம். ஹிந்தியில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா கைஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் எழுதியிருக்கு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உக்காடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டுருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் இதெல்லாம் நடக்கும் போல். நிறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க கைஸ். சென்டரில் நம்ம தலைவனாக உக்காந்துட்டு இருக்கான். நம்ம அப்படியே போவோம். இந்த ஒரு இடம் தான் கைஸ் சென்டரான இடம். இந்த சைடு தான் கதவு இருக்குது, அந்த ஒரு பெரிய கதவு. இந்த ஒரு இடத்துல ஸ்டேஜ் இருக்குது கைஸ். இந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து பார்த்தீங்களா சுற்றி எல்லாம் உக்காடுறதுக்கு ஒரு ஸ்டூலாக அதுமாதிரி பெஞ்செலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் சாட்டா என்ன தனியாக அது ஸ்னாப் சாட்டா ஸ்னாப் போட்டுட்டு இருக்காங்க கைஸ். இந்த சைடு போவோம். அவ்வளோதான் கைஸ் இருக்குது. ஒரு யூ ஷேப்பில் தான் இருக்குது. யூ ஷேப்பாக ஒரு அரை வட்டம் அந்த ஒரு ஷேப்பில் தான் இருக்குது காந்தி மணி மண்டபம். காந்தி மணி மண்டபம் தான் நினைக்கிது. அவ்வளோதான் கைஸ் ஓவராலாக இதுக்குள்ளே இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் முக்கிய பிரமுகர்கள் வாகன நிறுத்துமிடம், விஐபி பார்க்கிங். விஐபிலாம் வந்தாங்கன்னா இங்கே தான் நிறுத்தணுமா. ஸோ விஐபிக்குன்னே தனியாக பார்க்கிங்லாம் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மணிமண்டபத்தில். தனியாக போகலாமா? ஓகே கைஸ், நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ காமராஜர் நினைவகம், காந்தி மணிமண்டபம், ஸோ திராவிட கட்சி அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தவர். ஸோ அவருடைய சமாதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.